கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டி அருகே மழையின்றி கடும் வறட்சியால் விளைநிலத்திலேயே பருத்திச் செடிகள் அழிக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், குறிப்பாக இந்த வறட்சியால் எந்த அளவிற்கு பருத்தி விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, விவசாயிகள் எந்த அளவிற்கு நஷ்டமடைந்திருக்கிறார்கள், அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது, சொல்லுங்க. மோகன், கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த சிவம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சாமிநாதன். விவசாயியான இவர் தனது மேட்டு நிலத்தில் மானாவாரி பயிரான பருத்தி பயிர் செய்துள்ளார். நல்ல முறையில் பராமரித்து வந்த பருத்தி தொடர் கோடை வெயிலால் கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகளிலும் நீர் வற்றியது. கோடை மழை எதிர்பார்த்த அளவிற்கு கை கொடுக்காததால் செடிகளுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்காமல் இலைகள் வாடி பூக்கள் உதிர்ந்திருக்கு. மீதமுள்ள ஒரு சில காய்களும் கருகி இருக்கு. இதனை கண்ட விவசாயி சுவாமிநாதன் தனது 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர் செய்த பருத்தி செடிகளை டிராக்டர் கொண்டு விளைநிலங்களிலேயே அழித்து வருகிறார். இது குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க கோரிக்கையும் வைத்திருக்கிறார். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் விவசாயிகளின் கோரிக்கைகளையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். இதுல 1 லட்சம் ரூபாய்க்கு ஓட்டி விர நட்டு கூலி ஆளு அடி உரம் தண்ணி மருந்து அடிச்சு 1 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டம். எனக்கு 3 பொட்டை பிள்ளைங்க இருக்குது. எனக்கு உதவுற ஆள் இல்ல. வண்டி கட்ட எனக்கு வயசாகி வந்துச்சு. வயசாகி இப்ப விவசாயத்துல 1 ரூபாய் சம்பாதிக்க முடியல. அங்கேயே எடுக்கல. மழை இல்லாத மானாவாரி பத்தி நட்டுன்னா அடைஞ்சு போச்சு. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதை பார்த்து கவர்மெண்ட் எனக்கு ஏதோ ஒரு சலுகை பண்ணுங்க.